Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If the price of sugar surges by 25%, ஒரு சுகர் இருக்கு, அதோட விலை வந்து 25% அதிகமாகுது. ஆரம்பத்துல ஒரு கிலோ சுகரோட விலை பாத்தீங்க அப்படின்னா 100 ரூபான்றது இருக்கு. திடீர்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு கிலோ சுகரோட விலை வந்து 125 ரூபாய் அப்படின்னு மாத்தி விட்டுருந்தாங்க. Okay, what percentage of the consumer's usage should fall if the expenditure remains constant? அதாவது பாத்தீங்கன்னா ஒரு கிலோ சர்க்கரை 100 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு இருந்திருக்காங்க அந்த ஃபேமிலி. திடீர்னு ஒரு கிலோ சர்க்கரை 125 ரூபான்னு மாத்திட்டாங்க. ஆனாலும் அந்த ஃபேமிலி கையில எவ்வளவு இருக்குன்னா 100 ரூபாய் தான் கையில இருக்கு. அப்ப அவங்க எத்தனை கிலோ சர்க்கரை வாங்குவாங்க? அதாவது அவங்க வாங்குறது எவ்வளவு கம்மியாகும், எவ்வளவு பெர்சன்டேஜ் கம்மியாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஏன்னா சர்க்கரையோட விலை ஆரம்பத்துல 100 ரூபாய் இருந்திருக்கு, இப்ப பாத்தீங்கன்னா 125 ரூபாயா மாத்திட்டாங்க. என்னதான் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் அவங்களோட சம்பளம் வந்து 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்ப அவங்க கையில 100 ரூபாய் தான் இருக்கும். அப்ப 100 ரூபாய்க்கு எவ்வளவு வாங்குவாங்க? அந்த ஒரு கிலோவை விட கம்மியா வாங்குவாங்க. அப்ப ஏற்கனவே வாங்குறதுல இருந்து கம்மியான அளவு வாங்குவாங்க. சோ அந்த வாங்குற கம்மியான பெர்சன்டேஜ் எவ்வளவு, அதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இதுக்கு ஷார்ட்கட் இருக்கு. ஓகேவா? சர்க்கரை விலை 25% உயர்ந்திருக்கும் போது சர்க்கரை விலை மாறாமல் இருந்தால் நுகர்வோரின் பயன்பாட்டில் எத்தனை சதவீதம் குறைய வேண்டும்? அதாவது 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த சர்க்கரை திடீர்னு 25% அதிகமாகி 125 மாறிடுச்சு. ஆனாலும் நம்ம கையில 100 ரூபாய் தான், நமக்கு சம்பளம் 100 ரூபாய் தான். அப்ப 100 ரூபாய்க்கு தானே நம்ம சர்க்கரை வாங்க முடியும். ஏன்னா ஒரு கிலோ 125 ரூபாய் ஆகிட்டுங்கிறதுக்காக நாம போய் 125 ரூபாய் கொடுத்து வாங்க முடியாது. நம்ம கையில 100 ரூபாய் தான் இருக்கு. அப்போ ஒரு கிலோ வாங்கின இடத்துல நமக்கு எவ்வளவு கொடுப்பாங்க? கொஞ்சம் கம்மியா கொடுப்பாங்க. ஒரு கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியா கொடுப்பாங்க. அப்ப அந்த நுகர்வு நாம எவ்வளவு நுகர்வு பண்றோமோ அதுல எவ்வளவு கம்மி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ரொம்ப எல்லாம் யோசிக்க வேண்டாம். நீங்க 100 அசீவ் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் கன்ஃபியூஸே பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கொஸ்டினை பார்த்தாலே நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இதுக்கான ஷார்ட்கட் வந்து r by r plus 100 into 100 இந்த ஷார்ட்கட்ல போட்டீங்கன்னா போதுமானது. ஓகேவா? சோ rங்கிறது இந்த ரேட் ஆஃப், அதாவது இந்த பெர்சன்டேஜ். ஓகேவா? சோ அந்த பெர்சன்டேஜ் எவ்வளவு? 25 டிவைடட் பை 25 plus 100 into 100 வருமா? சோ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 25 by 125 into 100 இருக்கும். சோ கட் பண்ணீங்கன்னா 1 5 5 5 25. சோ 25 100. சோ 20% கம்மியாகும். ஏற்கனவே வாங்கிட்டு இருந்ததுல இருந்து ஒரு 20% என்ன பண்ணுவாங்க? கம்மியா வாங்குவாங்க. ஓகே, சோ இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா r by r plus 100 into 100 போடுங்க. சோ rங்கிறது இங்க கொடுத்திருக்க பெர்சன்டேஜ். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா பேப்பர் பெண்ணே இல்லாம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா 25 divided by 25 plus 100 போடணும். சோ 25 divided by 125 என்னவாகும்? 5 ஆகும். சோ into 100ங்கும் போது கட் பண்ணும்போது 20% ஆகும். ஓகே, அப்ப அவங்களோட நுகர்வு வந்து எவ்வளவு கம்மியாகும்? 20% கம்மியாகும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, P is to Q ஓட ரேஷியோ கொடுத்திருக்காங்க, Q is to R ஓட ரேஷியோ கொடுத்திருக்காங்க. P is to Q is to R ஓட ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ P is to Q ஓடது 4:3ன்னு சொல்லியிருக்காங்க. Q is to R ஓடது என்ன சொல்லியிருக்காங்க? Q is to R ஓடது என்ன சொல்லியிருக்காங்க? 5:2ன்னு சொல்லியிருக்காங்க. P is to Q is to R கேட்டிருக்காங்க. இதை ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணலாம். இதுக்கு நிறைய ஷார்ட்கட் வந்து இருக்கு. சோ இப்போ நமக்கு என்ன வேணும்? P ஓடது, Q ஓடது, R ஓடது வேணும். இங்க P ஓடதும் Q ஓடதும் 4:3ங்கிற ரேஷியோல இருக்கு. இங்க Q ஓடதும் R ஓடதும் 5:2ங்கிற ரேஷியோல இருக்கு. ரெண்டுலயுமே என்னது வருது? Q வருது. ரெண்டுலயுமே என்ன வருது? Q வருது. அப்போ ரெண்டுலயும் Q பாத்தீங்கன்னா இங்க இருக்க Q ஓட வேல்யூ 3 இருக்கு, இங்க இருக்க Q ஓட வேல்யூ 5 இருக்கு. அப்ப நம்ம இதை பேலன்ஸ் பண்ணலாமா? சோ இதை பேலன்ஸ் பண்ணா என்ன பண்ணணும்? இங்க இருக்க ரேஷியோ ஃபுல்லா நீங்க 5ஆல மல்டிப்ளை பண்ணணும், இங்க இருக்க ரேஷியோ ஃபுல்லா நீங்க 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? P ஓட வேல்யூ 4 × 5 20, Q ஓட வேல்யூ என்ன வரும்? 3 × 5 15. இங்க அதே மாதிரி இந்த ரேஷியோ ஃபுல்லா 3ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 5 × 3 15, R ஓடது 3 × 2 6. அப்போ P is to Q is to R ஓட வேல்யூ என்ன? 20:15:6. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, தெளிவா புரியுதா? ரொம்ப ஈஸி. எது சேமா இருக்கோ அதை மட்டும் பேலன்ஸ் பண்ணுங்க. இங்க Q ஓட வேல்யூ 3 இருக்கு, இங்க Q ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 5 இருக்கு. அப்ப ரெண்டுலயும் Q ஓட வேல்யூ சேமா கொண்டு வரணும். அப்ப 5க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 15 கிடைக்கும். அப்ப இத 15ஆ மாத்தணும்னா இந்த ரேஷியோ ஃபுல்லா 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். இத 15ஆ மாத்தணும்னா இந்த ரேஷியோ ஃபுல்லா 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் கான்செப்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, at what rate % per annum of simple interest will a certain sum of money become double in 5 years? ஓகே, இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதுக்கு ஷார்ட்கட் இருக்கு. ஓகே, ஒரு ஆண்டிற்கு எத்தனை சதவீத தனிவட்டி வீதத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையானது 5 ஆண்டுகளில் ரெட்டிப்பாகும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. எத்தனை ஆண்டுகளில் ரெட்டிப்பாகும், எத்தனை ஆண்டுகளில் மும்மடங்கு ஆகும்னு கேட்பாங்க, எத்தனை வருஷத்துல டபுள் ஆகும், எத்தனை வருஷத்துல ட்ரிபிள் ஆகும்னு கேட்பாங்க. சோ இந்த எதுல? தனி வட்டியில, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கேட்டாங்கன்னா இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா, டபுள் ஆகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா 100/n போடணும்.
ஓகே, ட்ரிபிள் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா 200/n. இத p வந்து 100ன்னு அசியூம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 200ன்னு அசியூம் பண்ணி சோ ரொம்ப டைம் எடுக்கும். சிம்பிளா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம்ல டபுள் ஆகுதுன்னு சொன்னாங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்கன்னா 100/n போடணும். நம்பர் ஆஃப் இயர்ஸ எங்க போடணும், இந்த n இருக்க இடத்துல நம்பர் ஆஃப் இயர்ஸ் போட்டு கேன்சல் பண்ணீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும். ட்ரிபிள் ஆகுதுன்னு சொன்னாங்கன்னா 200/5ன்னு போடணும். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், n = 100/6ன்னு போடணும். இதுக்கு ட்ரிபிள் ஆகுது, மும்மடங்கு ஆகுது அப்படின்னா n = 200/6ன்னு கிடைக்கும். ஓகே, தெளிவா? இப்ப இந்த கொஸ்டினுக்கு பேப்பர் பெண்ணே இல்லாம சால்வ் பண்ணிடலாம். டபுள் ஆகுதுன்னு தானே சொல்லியிருக்காங்க. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும், 100/5ன்னு போடலாமா? ஏன்னா 100/n தானே சொல்லி கொடுத்தேன். அப்ப 100/5 எவ்வளவு, 20%. ஓகே, 20%ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, சப்போஸ் இந்த இடத்துல ட்ரிபிள் ஆகுதுன்னு கொடுத்திருக்காங்க, மும்மடங்கு ஆகுதுன்னு கொடுத்திருந்தா என்ன பண்ணணும், 200/5ன்னு போடணும். அப்ப ஆன்சர் என்ன வரும், 40% கிடைக்கும். ஓகே, மும்மடங்கு ஆகுதுன்னா 200/n, டபுள் ஆகுது அப்படின்னா 100/n. ஓகே, சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்ப n கொடுத்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேக்குறாங்களா, அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு n கேட்பாங்க. சப்போஸ் ஒரு 20% வட்டியில 20% வட்டி போடுறாங்க பேங்க்ல, ஒரு குறிப்பிட்ட தொகையானது எத்தனை வருடங்களில் டபுள் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், 100/20 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 5 இயர்ஸ். இந்த ஆன்சர் வந்துருச்சா? சோ இதான் ஷார்ட்கட் ஃபார்முலா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, a plus b plus c equal to 0, ab plus bc plus ca equal to -11. Then what is the value of a square plus b square plus c square ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க, a plus b plus c ஓட வேல்யூ 0 கொடுத்திருக்காங்க, ab bc ca ஓட வேல்யூ -11 கொடுத்திருக்காங்க. நமக்கு என்ன தெரியும், இது மூணையும் பார்க்கும்போது ஒரு ஃபார்முலா ஞாபகம் வருதா? என்ன ஃபார்முலா, a plus b plus c the whole square equal to a square plus b square plus c square plus 2 into AB plus BC plus CA. ஓகே, சோ இது அல்ஜிப்ரால சொல்லி கொடுத்திருக்கேன். ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். அல்ஜிப்ரால இந்த நிறைய இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா சொல்லி கொடுத்திருக்கேன். அதுல இந்த ஃபார்முலாவும் உங்களுக்கு நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நான் டீச் பண்ணிருக்கேன். என்னன்னா a plus b plus c the whole squareங்கிறது a square plus b square plus c square plus 2 into ab plus bc plus ca. ஓகே, இப்போ நமக்கு என்ன தெரியும், நாம என்ன கண்டுபிடிக்கணும், a square plus b square plus c square ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நமக்கு என்ன தெரியும், a plus b plus c வந்து 0ன்னு சொல்லிட்டாங்க. a plus b plus c the whole square, அப்போ 0 square equal to a square plus b square plus c square ஓட வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். a square plus b square plus c square plus 2 into நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, a b b c c a, இது மூணையும் கூட்டுனா என்ன வரும், -11 வரும்னு சொல்லியிருக்காங்க. சோ -11. இப்போ இதுல இருந்து என்ன பண்ணலாம், a square plus b square plus c square -22 இருக்குமா, அதாவது என்ன கிடைக்கும்னா அந்த 0 ஸ்கொயர் பண்ணா 0, இது அப்படியே எழுதிக்கோங்க, -22 கிடைக்கும். இங்க அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணணும், இந்த a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் ஓகே ஈக்குவல் டு இந்த -22 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா +22 மாறிடும். அப்ப a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயரோட வேல்யூ என்ன, 22. 22ங்கிறது ஆப்ஷன் பி. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Find the volume of hemisphere of diameter 12 cm. 12 cm விட்டம் கொண்ட அரைக்கோளத்தின் கன அளவை கண்டுபிடி. ஓகேவா? சோ வால்யூம் தானே கேட்டிருக்காங்க. அரைக்கோளத்தோட கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? சோ அரைக்கோளத்தோட கன அளவுக்கான ஃபார்முலா 2/3 πr3 அப்படிதானே. சோ அரைக்கோளத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா 2/3 πr3. ஓகே, இப்போ நம்ம டைரக்டா அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். விட்டம் வந்து 12 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க, இங்க ரேடியஸ் தானே சொல்லியிருக்காங்க. அப்ப விட்டத்துல பாதி தான் என்னது, ஆரம். அப்ப டயாமீட்டர் 12 தான், ரேடியஸ் உங்களுக்கு என்ன வரும், 12/2 ஆர்ன்னு கிடைக்கும். அப்ப ஆன்சர் என்ன வரும், 2/3 பை அப்படி வச்சிருக்காங்களா. சோ அத அப்படியே, அதாவது சில சம்ல பாத்தீங்கன்னா ஆன்சரை வந்து பைல சொல்லுவாங்க, சில இடத்துல பைக்கான வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவாங்க. 22/7 இன்ட்டு ஆர் கியூபோட வேல்யூ என்னது, 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6ன்னு எழுதிடலாமா. சோ 1 3 3 2 3 6. ஓகே, சோ அடுத்து இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். 36 36 72 72 இன்ட்டு 2 144 144 22. சோ உங்களுக்கு என்ன வரும், சோ லாஸ்ட் டிஜிட் எதுல முடியும், 8ல முடியும். சோ 4 2 8. சோ 8ல முடியுதுன்னு பாத்தீங்கன்னா இதுல 8ல முடிஞ்சிருக்கு, ஆப்ஷன் பி லயும் 8ல முடிஞ்சிருக்கு. இந்த ரெண்டு ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிடலாம். சோ 288. சோ 288 ஆட் பண்ணா 6 7 சாரி 8 8 8 16 10 1 11. சோ 3 31 68. சோ 31 68 கீழே ஒரு 7 இருக்கு. சோ டிவைடட் பை 7 சென்டிமீட்டர் கியூப். அப்ப இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, ஆன்சர் என்னன்னா 3168 டிவைடட் பை 7 சென்டிமீட்டர் கியூப். ஓகே, ஒண்ணுமே இல்ல, ஆரோட வேல்யூவை அப்படி இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம், அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் பாத்துருவோமா.
இந்த கொஸ்டின்ல பாருங்க. சோ இந்த பை சார்ட்டை படிச்சுட்டு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பண்ணணும் நீங்க. ஓகே. சோ என்ன சொல்லியிருக்காங்க, ராஜஸ்தான், குஜராத், டெல்லி, கேரளால எவ்வளவு ப்ரொடக்ஷன் இருக்கு, ஸ்டீல் வந்து எவ்வளவு ப்ரொடக்ஷன் இருக்கு நடந்திருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகே. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும், இதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இப்ப ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா 240 ஸ்டீல் வந்து பண்ணிருக்காங்க, குஜராத்ல பாத்தீங்க அப்படின்னா 180, டெல்லியில 160, கேரளால 200, தமிழ்நாட்டுல 220. சோ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, what is the central angle corresponding to the production steel by Kerala? கேரளால தயாரிக்கப்பட்ட ஸ்டீல் இருக்கு இல்லையா, அதோட சென்ட்ரல் ஆங்கிள் வந்து என்னன்னு கேட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, கேரளால தயாரிச்சிருக்க ஸ்டீல் இருக்கு இல்லையா, சோ கேரளால தயாரிச்சது எத்தனை, 200. சோ இந்த 200ங்கிறது டோட்டல் வட்டத்துல எத்தனை சதவீதம்ங்கிறத கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒரு வட்டம் இருக்குன்னா அந்த வட்டத்தை நாம என்ன சொல்லுவோம்னா டோட்டல் டிகிரில வந்து 360 டிகிரின்னு சொல்லுவோம். பெர்சன்டேஜ்ல பாத்தீங்கன்னா அந்த வட்டம் முழுக்க 100% சொல்லுவோம். ஓகே. இப்போ இந்த 200ங்கிறது இந்த முழு வட்டத்துல எத்தனை பெர்சன்டேஜ்னு கண்டுபிடிங்க. சோ அது எப்படி கண்டுபிடிக்கலாம், 200 இருக்கு, முழு வட்டத்தையும் கூட்டினா எவ்வளவு வருது, 240, 180 பிளஸ் 160 பிளஸ் 200 பிளஸ் 220, இதெல்லாம் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும், முழு வட்டத்துல எவ்வளவு அளவு இருக்குன்னு கிடைச்சிருமா. சோ 240 இருக்கு, இங்க 160 இருக்கு, அப்படியே ஆட் பண்ணுங்க, 200, 300, 400, சோ 500, இந்த 80 இந்த 20 ஆட் பண்ணுங்க, 600, 800, சோ திருப்பி இங்க என்ன வரும், 1000 இருக்குமா. சோ டோட்டலா இதெல்லாம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருது, 1000 வருது. இந்த வட்டம் ஃபுல்லா ஆட் பண்ணி பாருங்க, 1000 வரும். இங்க 240 இருக்கு, இங்க 160 இருக்கு, ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும், 400 வரும். சோ இங்க என்ன இருக்கு, 220 இருக்கு, இங்க 180 இருக்கு. சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி 400 கொண்டு வந்துட்டோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், இது ஒரு 400 கிடைக்கும், இதுவும் ஒரு 400, 800 ஆச்சு, இங்க ஒரு 200, 1000 ஆச்சு. டோட்டலா வட்டம் ஃபுல்லா எவ்வளவு வருது, வேல்யூ 1000 வருது. ஓகேவா. இந்த 1000 எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 வந்து 100%க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே. நமக்கு என்ன வேணும், கேரளாவுல எவ்வளவு பெர்சன்டேஜ்னு தெரியணும். கேரளால எவ்வளவு உற்பத்தி ஆயிருக்கு, 200 உற்பத்தி ஆயிருக்கு. 1000ங்கிறது 100%ஆ இருந்தா 200 எவ்வளவுன்னு கண்டுபிடிங்க. சோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க எக்ஸ்ன்னு வச்சுட்டு, அதுக்கு முன்னாடியே இங்க இருக்க 0 கட் பண்ணி விட்டுருங்க. ஓகே. சோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன வரும், x is equal to 200 divided by 10 கிடைக்கும். 0 கட் ஆகிரும், 20%. ஓகே. அப்ப கேரளால உற்பத்தி பண்ணப்பட்ட அந்த ஸ்டீல் இருக்கு இல்லையா 200, அது எத்தனை சதவீதம்னா 20%. சில கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா டைரக்டா பெர்சன்டேஜா கொடுத்திருப்பாங்க, இந்த கொஸ்டின்ல வேல்யூ கொடுத்திருக்காங்க, அதை நம்ம பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணியாச்சு. எப்படி கன்வெர்ட் பண்ணோம், டோட்டல் எவ்வளவு வந்துச்சோ அதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் பார்த்தோம். அப்ப இதுல எவ்வளவு பெர்சன்டேஜ், 20%. கேரளால எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க, 20% பண்ணிருக்காங்க. எனக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கேட்கல, ஆங்கிள் கேட்டிருக்காங்க. ஓகே. அப்போ அந்த முழு வட்டமும் நான் என்ன சொன்னேன், 360 டிகிரி சொன்னேன். இந்த முழு வட்டமும் 360 டிகிரி, இந்த வட்டத்தோட பெர்சன்டேஜ் எவ்வளவு, 100% சொன்னேன். அப்ப அந்த 360 டிகிரி எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 100%க்கு ஈக்குவலா இருக்குமா. அப்ப 360 டிகிரிங்கிறது 100%. எனக்கு கேரளாவுல உள்ள அந்த இதோட மைய கோணம் தேவை. கேரளால எத்தனை பெர்சன்டேஜ், 20%. அப்போ 360 டிகிரி 100%னா 20%க்கு என்னன்னு கண்டுபிடிங்க. கேரளாவுல உள்ள அந்த மைய கோணம் உங்களுக்கு கிடைச்சிரும். எக்ஸ்ன்னு வச்சுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, 0 கட் பண்ணி விட்டுருங்க. சோ இப்போ 36 × 20 ஈக்குவல் டு 10x கிடைக்குமா. சோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 0 கட் பண்ணி விட்டோம்னா எக்ஸோட வேல்யூ என்ன வரும், 72 டிகிரின்னு கிடைக்கும். அப்ப கேரளால எவ்வளவு ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு, 72 டிகிரி வந்து ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு. ஓகேவா. சோ இப்போ உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ராஜஸ்தான் இருக்கு இல்லையா, சோ ராஜஸ்தான்ல எவ்வளவு டிகிரி ப்ரொடக்ஷன் வந்து எவ்வளவு டிகிரிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி குஜராத்ல எவ்வளோ, டெல்லியில எவ்வளோ, தமிழ்நாட்டுல எவ்வளோ, இதை மட்டும் நீங்க கமெண்ட்ல கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. ஓகேவா. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இதெல்லாம் எவ்வளவு பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுங்க. பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதோட டிகிரி வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஒரே ஒரு ஸ்டேட்டுக்கு நான் கண்டுபிடிச்சேன் இல்லையா, மீதி இருக்க 4 ஸ்டேட்டுக்கும் அந்த டிகிரி எவ்வளவு வருதுங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா, எப்படி கண்டுபிடிக்கும்ங்கிறது புரியுதா. ஃபர்ஸ்ட் எவ்வளவு யூனிட் இருக்கோ அதை பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணிக்கணும். சப்போஸ் சில கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜா டைரக்டா அவங்களே கொடுத்துருவாங்க, சில கொஸ்டின்ல கொடுக்க மாட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணிக்கணும்னா பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போ நீங்க ராஜஸ்தான் கண்டுபிடிக்கிறீங்கன்னா 240 இந்த டோட்டல்ல எவ்வளவு பெர்சன்டேஜ், 240ங்கிறது 1000த்துல எவ்வளவு பெர்சன்டேஜ்ங்கிறத கண்டுபிடிக்கணும். சோ கண்டுபிடிச்சீங்கன்னா 24% வரும். ஓகேவா. அப்போ நமக்கு என்ன தெரியும், 100%ங்கிறது 360. அப்போ 24%க்கு என்னன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா அதான் ஆன்சர். சோ மீதி இருக்க ஸ்டேட்டுக்குலாம் என்ன ஆன்சர் வருங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கொஸ்டின்ல பாருங்க, வாட் இஸ் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த
cone whose radius is 10 centimeter and height is 24 centimeter. ஓகேவா? ஒரு கூம்பு இருக்கு. அந்த கூம்போட மொத்த பரப்பளவு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? அதோட ஆரம் 10 சென்டிமீட்டர், உயரம் வந்து 24 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கூம்போட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பை பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் பை ஆர் எல். இதுதான் அதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இதை இன்னும் சுருக்கமா எப்படி எழுதலாம்? இதுல இருந்து பை ஆர வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா ஆர் பிளஸ் எல்னு கிடைக்கும். பை ஆர் இன்ட்டு ஆர் பிளஸ் எல். ஏன்னா ஒரு கூம்பு இப்படிதான் இருக்கும், கீழே ஒரு வட்டம் மாதிரி இருக்கும், மேல ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கும். அப்போ இதுக்கான டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாங்கும் போது இந்த வட்டத்துக்கு ஃபர்ஸ்ட் வலைபரப்பு கண்டுபிடிக்கணும், அதாவது மொத்த பரப்பு கண்டுபிடிக்கணும், அது பை ஆர் ஸ்கொயரு. ஸோ இந்த கூம்போட பரப்பளவு கண்டுபிடிக்கணும், அதாவது இந்த முக்கோணம் மாதிரி இருக்க ஷேப்புக்கு ஒரு பரப்பளவு, ஸோ அது பை ஆர் எல். ஓகேவா? சோ இந்த ஃபார்முலா எல்லாமே மனப்பாடம் பண்ற மாதிரி நான் உங்களுக்கு நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சொல்லி கொடுத்துருக்க மாட்டேன். ரொம்ப ஈஸியா எப்படி ஞாபகம் வைக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். கூம்போட படத்தை நல்லா பாருங்க. கீழே வந்து வட்ட வடிவம் இருக்கா, அப்போ வட்டத்தோட மொத்த பரப்பளவு. மேல இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அந்த இந்த பகுதி இருக்கா, ஒரு சாய் உயரம் இருக்கு, அதுக்கு ஒரு செங்குத்து உயரம் இருக்கு. சோ அப்ப இந்த பகுதியோட பரப்பளவு பை ஆர் எல். இது ரெண்டும் சேர்ந்ததுதான் ஒரு கூம்போட மொத்த பரப்பளவு. சோ பேசிக்ஸ் தெரியலன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பாத்துட்டு வாங்க. ஓகேவா? இப்போ நமக்கு என்னெல்லாம் இருக்கு? ஆரமும் இருக்கு, அதோட உயரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உயரம் போது கூம்ப நல்லா பாருங்க. கூம்புல 2 உயரம் இருக்கும். ஒரு கூம்பு இருக்குன்னா கூம்புல 2 உயரம் இருக்கும். ஒண்ணு வந்து இது என்ன உயரம்? சாய் உயரம்னு சொல்லுவோம், இதை செங்குத்து உயரம்னு சொல்லுவோம். இந்த கொஸ்டின்ல நமக்கு கொடுத்திருக்கிறது என்னன்னா செங்குத்து உயரம். செங்குத்து உயரம் 24. இந்த எல்லுங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாய் உயரம். சாய் உயரம்ங்கிறது இந்த இடம். சோ அப்ப இந்த இடத்தை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்ப இந்த இடத்தை கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு பிதாகரஸ் தேற்றம் வந்து அப்ளை பண்ணணும். பைத்தாகரஸ் தியரம்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. ஓகேவா? அப்போ இதுல நமக்கு ஆரம் 10 சென்டிமீட்டர். அப்போ ஆரம் 10 போட்டாச்சு, செங்குத்து உயரம் 24 போட்டாச்சு. இந்த ஸ்லாண்டிங் ஹைட் கண்டுபிடிக்கணும். சோ அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, அதாவது இந்த சாய் உயரம் ஈக்குவல் டு பிதாகரஸ் தேற்றத்தின்படி நம்ம என்ன செய்வோம்? ஒரு செங்கோண முக்கோணம் இருக்குன்னா அந்த செங்கோண முக்கோணத்துல இந்த சாய்ந்த பகுதியை கர்ணம்னு சொல்லுவோம். கர்ணம் ஸ்கொயர் வந்து அடுத்த 2 பக்கங்களோட வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமமா இருக்கும். அப்ப இந்த எல் ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 24 ஸ்கொயர் பிளஸ் 10 ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, சோ அதுல இருந்து எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 24க்கு ஸ்கொயர் எவ்வளவு? 24ஓட ஸ்கொயர் எவ்வளவு? 576. 10ஓட ஸ்கொயர் எவ்வளவு? 100. ஓகே, ஏன்னா நான் ஏற்கனவே உங்களை 1ல இருந்து 50 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர் படிக்க சொல்லியிருக்கேன், கியூப் நம்பர் 1ல இருந்து 20 வரைக்கும் படிக்க சொல்லியிருக்கேன். ஓகேவா? எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வரும்? ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் என்ன வரும்? 676 கிடைக்கும். 576 பிளஸ் 100 676 கிடைக்கும். அதுல இருந்து எல்லோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? புரியுதா? 576 பிளஸ் 100 இருக்கு. அப்ப எல் ஸ்கொயர் என்ன வரும்? 676 கிடைக்கும். எல்லோட வேல்யூ ரூட் 676. 676ங்கிறது எதோட ரூட்டு? எதோட ஸ்கொயரு? 26ஓட ஸ்கொயரு. அப்ப 676க்கு ரூட் எடுத்தா 26. நான் எப்படி டக்குன்னு சொல்றேன்னா 1ல இருந்து 50 வரைக்கும் நான் ஸ்கொயர் நம்பர் படிச்சிருக்கேன். அதே மாதிரி 1ல இருந்து 20 வரைக்கும் எனக்கு கியூப் நம்பர் தெரியும். அதனால இந்த வேல்யூஸ் எல்லாம் எனக்கு பார்த்ததுமே தெரியுது. 576ங்கிறது 24ஓட ஸ்கொயரு, 676ங்கிறது 26ஓட ஸ்கொயரு. ஓகேவா? சோ அப்போ எல்லோட வேல்யூ 26 கிடைச்சிருது. அப்போ ஸ்லாண்டிங் ஹைட் கிடைச்சிருதா? அப்ப எனக்கு ஆர் தெரியும் 10 சென்டிமீட்டர், எல் தெரியும் 26 சென்டிமீட்டர். அப்ப இந்த ஃபார்முலால இப்ப ஈஸியா சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? பை ஆர், பை இன்டு ஆர். சோ பை இன்டு பை அப்படி வச்சுக்கலாமா? சோ பையையும் கால்குலேட் பண்ணிருக்காங்க. சோ 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்னது? 10. சோ ஆரோட வேல்யூ 10 பிளஸ் எல்லோட வேல்யூ இப்பதானே கண்டுபிடிச்சோம், எத்தனை? 26. சோ 26 தூக்கி போட்டுருங்க. அவ்வளவுதான். சோ இனி நார்மல் கால்குலேஷன் தான். 22/7 இன்ட்டு 26 10 36. ஓகேவா? சோ 36 இன்ட்டு 10, வெளியில ஒரு 10 இருக்கா, அப்போ 360 இருக்கும். அப்போ 36 22 மல்டிப்ளை பண்ணுங்க. சோ 36 22 மல்டிப்ளை பண்ணா 6 2 12, 6 12 6 18 19. சோ 6 1 7. சோ 7920 கிடைக்கும். 7920 டிவைடட் பை 7 இருக்கும். கட் பண்ண என்ன வரும்? 11 7 77 இருக்கும். மீதி எத்தனை இருக்கும்? 2 இருக்கும். சோ 3 7 21, 1 7 7, 1131 புள்ளி சம்திங் ஆன்சர் வரணும். சோ ஆப்ஷன் வாங்க, இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் 1131.43 இருக்கு. சோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நாம சொல்லிடலாம். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணாம, அதாவது இதை சிம்பிளிஃபை பண்ணாம இருக்கிறதுல போய் சப்ஸ்டியூட் பண்ணாதீங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா? சோ இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அதாவது ரெண்டுமே படிச்சுக்கோங்க. ரெண்டு படிச்சுட்டு எந்த இடத்துல எதை அப்ளை பண்ணணும்னு பாத்துக்கோங்க. சில இடத்துல பாத்தீங்கன்னா அதோட வலைபரப்பு கொடுத்திருப்பாங்க. வலைபரப்பு கொடுத்துட்டு இந்த இது மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சோ அப்ப அந்த இடத்துல டைரக்டா அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா?
இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, ரீசனிங்ல உள்ள கொஸ்டின். சோ என்ன சொல்லியிருக்காங்க, அவர் சன்ஸ் கார் இஸ் கோடட் அஸ் FUDABE. சன்ஸ் பர்த்டே டுடே வந்து LAFUJAன்னு சொல்றாங்க. டுடே அவர் மேட்ச்ங்கிறத இப்படி கோட் பண்றாங்க. அப்போ கார் மேட்ச்ங்கிறத எப்படி கோட் பண்ணுவீங்க, கார் மேட்ச்ங்கிறது எதை குறிக்கும் அப்படி அதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதை வந்து ரவுண்ட் பண்ணுங்க. ஓகேவா, சோ கொடுத்திருக்கத அப்படியே எழுதிட்டேன். அவர் சன்ஸ் காருங்கிறத இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, சன்ஸ் பர்த்டே டுடேங்கிறத இப்படி சொல்லியிருக்காங்க, டுடே அவர் மேட்ச்ங்கிறத இப்படி எழுதியிருக்கோம். ஓகே, சோ இப்போ ஒண்ணு போல இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து ரவுண்ட் பண்ண போறோம். சோ இங்கேயும் அவர் இருக்கு, இங்கேயும் அவர் இருக்கா, அப்ப இந்த ஃபர்ஸ்ட்லயும் லாஸ்ட்லயும் ஒரே மாதிரி இருக்க வார்த்தை எதுன்னு பாருங்க. இங்கேயும் DA இருக்கு, இங்கேயும் DA இருக்கு, அப்ப அவரோடது என்னது, DA. ஓகே, சன்ஸ், இங்கேயும் சன்ஸ் இருக்கு, இங்கேயும் சன்ஸ் இருக்கு, அப்ப இதுலயும் சேமா இருக்கிறது எதுன்னு பாருங்க. இங்கேயும் FU, இங்கேயும் FU, அப்ப சன்ஸோட கோடு என்னன்னா FU. ஓகே, அதே மாதிரி பாருங்க, இங்கேயும் டுடே இருக்கா, சோ இங்கேயும் டுடே இருக்கு, அதே மாதிரி இங்கேயும் டுடே இருக்கு. சோ டுடே நான் ரவுண்ட் பண்ணிட்டேன். அப்ப இங்கேயும் சேமா என்ன இருக்கு, LA இருக்கா, அப்ப டுடேக்கானது என்னது, LA. நமக்கு எதுக்கான வார்த்தை வந்து கண்டுபிடிக்கணும், கார் மேட்சுக்கான வார்த்தை கண்டுபிடிக்கணும். அப்ப காருக்கானது என்னது, கார் எங்க இருக்கு, சோ காருக்கானது என்னது, மிச்சம் இருக்கு அந்த B தான் காருக்கானது. அப்ப காருக்கான வார்த்தை B. ஓகேவா, சோ மேட்சுக்கான வார்த்தை கண்டுபிடிக்கணும். சோ மேட்சுக்கானது என்ன வார்த்தையா இருக்கும் இதுல நமக்கு, ஏற்கனவே நம்ம வந்து டுடேக்கு வந்து LA இங்க வந்து மேட்ச் பண்ண போட்டிருக்கோம் பாருங்க. டுடேக்கு LA மேட்ச் பண்ணியாச்சு. அப்ப மேட்சுக்கானது என்ன வரும், இங்க ஹீ வருமா, அப்போ ஹீ போட்டாச்சு. காருக்கானது இந்த மிச்சம் இருக்கக்கூடிய அந்த B, மேட்சுக்கானது என்ன வரும், ஹீ வரும். அப்போ கார் மேட்ச்ங்கிறது எதை குறிக்கும், பி ஹி அப்படிங்கறத குறிக்கும், இல்லைன்னா ஹி பி அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா, ஹி பி தான் காருக்கானது. ஓகேவா, கார் மேட்சுக்கானது ஹி பிங்கிறது ஆப்ஷன் டி. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதை என்ன சொல்லுவாங்கன்னா சைனீஸ் கோடிங் டிகோடிங்னு சொல்லுவாங்க. ஒரே மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணணும். ரவுண்ட் பண்ணிட்டு சப்போஸ் இப்போ வந்து சன்னுக்கானது என்னன்னு கேக்குறாங்கன்னா சன்னோடது என்னது, FU. ஓகேவா, இங்கேயும் சன் இருந்துச்சு, இங்கேயும் சன் இருந்துச்சு. அதாவது நீங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஷேப்ல ரவுண்ட் பண்ணாதீங்க. ஒரு இதை பாக்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு இதை சர்க்கிள் பண்ணி பண்ணுங்க, அப்பதான் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, தெளிவா புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? சோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, சோ இதுல வந்து எதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறத கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபைண்ட் த பாடி பார்ட் ஆன் த ஃபேஸ் ஆப்போசிட் த ஃபேஸ் ஷோயிங் ஏர். ஏருக்கு ஆப்போசிட்ல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஒரே டைஸ் தான், அதை வேற மாதிரி உருட்டி இருக்காங்க. ஓகே, சோ இந்த ஏருக்கு ஆப்போசிட்ல என்ன வரும், அதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்க. சிம்பிள், இந்த டைஸ் அண்ட் கியூப்ல உங்களுக்கு நிறைய ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். ஏருக்கு ஆப்போசிட்ல உள்ளதை கண்டுபிடிக்கணும். இங்க என்ன இருக்கு, நோஸ் இருக்கு, இங்க என்ன இருக்கு, நோஸ் இருக்கு, இங்க என்ன இருக்கு, ஐ இருக்கு, இங்கேயும் ஐ இருக்கு. இந்த ரெண்டையும் பாருங்க, ரெண்டும் ஒரே டைஸ் தான். இது ஃபர்ஸ்ட் உருட்டும் போது இந்த மாதிரி விழுந்திருக்கு, ரெண்டாவது நம்ம டைஸ உருட்டும் போது இந்த மாதிரி விழுந்திருக்கு. சேமா இருக்கதெல்லாம் ரவுண்ட் பண்ணுங்க. இங்கேயும் நோஸ் இருக்கு, இங்கேயும் நோஸ் இருக்கு, இந்த டைஸ்லயும் ஐ இருக்கு, இந்த டைஸ்லயும் ஐ இருக்கு. அப்ப மிச்சம் இருக்கிறது என்னது, ஏரும் ஹேண்டும் தான். அப்ப இந்த ஏரும் ஹேண்டும் தான் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்ல இருக்கும். அப்ப ஏருக்கு ஆப்போசிட்ல என்ன வரும், ஹேண்ட் வரும். சோ ஹேண்டுங்கிறது ஆப்ஷன் பி. ஹெட்டும் இருக்கு, எக்ஸாம்ல ஸ்பெல்லிங்க மாத்தி போட்டுறாதீங்க. ஓகேவா, சோ புரிஞ்சிருச்சா? அப்போ ஏருக்கு ஆப்போசிட்ல உங்களுக்கு என்ன வரும், ஹேண்ட் வரும். தெளிவா புரியுதா? இந்த மாதிரி ரெண்டு டைஸையும் கம்பேர் பண்ணுங்க. ரெண்டுலயும் சேமா இருக்கதை எடுத்து விட்டுருங்க. சேமா இருக்கதெல்லாம் எடுத்து விட்டீங்க அப்படின்னா மிச்சம் இருக்கிறது தான் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்டா இருக்கும். தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? டைஸ்ல நிறைய டைப் இருக்கு. இப்ப நான் சொல்லி கொடுத்தது ஒரு டைப். ஓகே, சோ உங்களுக்கு பேசிக்ஸ் எதுவும் தெரியல அப்படின்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நான் உங்களுக்கு டீச் பண்ணிருப்பேன். ஓகேவா, டைஸ்ல என்ன மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, டைஸ விரிச்சு வச்சிருந்தா எப்படி சால்வ் பண்ணணும், டைஸ மடக்கி வச்சிருந்தா எப்படி சால்வ் பண்ணணுங்கிற எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பேன். சோ தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பாத்துக்கோங்க. இப்போ இந்த படம் இது வந்து ஃபிகர் கம்ப்ளீஷன் சொல்லுவாங்க. ஒரு முக்காவாசி படம் யாரோ வரைஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க, மீதி காவாசி படத்தை நாம வரையணும். ஓகே, பார்த்தாலே தெரியுதா, பக்கத்துல இருக்க ஷேப்பை பார்த்தே வரைஞ்சிடலாம். உள்ள ஒரு சதுரம் இல்ல ஒரு டைமண்ட் ஷேப், அந்த டைமண்ட் ஷேப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். வெளியில ஒரு சதுரம், அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சதுரத்தை சுத்தி ஒரு வட்டம் மாதிரி வரணும், அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அதுக்கு வெளியில ஒரு பெரிய சதுரம், இதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா ரொம்ப சிம்பிள். அதாவது ஒரு முக்காவாசி படம் யாராவது, நான் இப்போ ஒரு சதுரம் வரைகிறேன், நான் இப்படி வரைஞ்சு வச்சுட்டு போயிருக்கேன். உங்ககிட்ட மீதியை கம்ப்ளீட் பண்ணுங்கன்னா என்ன பண்ணுவீங்க, இப்படி வரைஞ்சிருவீங்க இல்லையா? அதே கதை தான் இங்க. வேணா இன்னொரு டைம் சொல்றேன் பாருங்க. ஒரு முக்காவாசி படத்தை யாரோ வரைஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க, மீதி காவாசி நாம வரையணும். அதாவது இதுல உள்ள ஒரு டைமண்ட் ஷேப்பா, இதை கம்ப்ளீட் பண்ணா இந்த மாதிரி வரும். வெளியே ஒரு சதுரமா, அதை கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு வெளியே ஒரு வட்டமா, அதை கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு வெளியே இன்னொரு சதுரமா,
கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? நான் ரெட் கலர்ல போட்டிருக்கேன் பாத்தீங்களா? இதுதான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ கரெக்டா இருக்கு. உள்ள இருக்க அந்த குட்டி பார்ட், அதுக்கப்புறம் ஒரு கோடு, அதுக்கப்புறம் ஒரு வளைவு, அதுக்கப்புறம் ஒரு பார்ட், அதுக்கப்புறம் இந்த பார்ட் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் பி வந்து தப்பு. ஏன்னா உள்ள அந்த குட்டி பார்ட்டே இங்க கொடுக்கல. ஆப்ஷன் சில குட்டி பார்ட் கொடுத்திருக்காங்க. இந்த டாட்டட் லைன்ஸே நாம இங்க போடவே இல்லை. அதனால ஆப்ஷன் சி தப்பு. ஆப்ஷன் டில பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏன் இப்படி நீட்டி விட்டுருக்காங்கன்னு தெரியல. அதனால ஆப்ஷன் டி வந்து தப்பு. அப்ப ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்ட். ஓகே, இது எல்லாமே ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேவா? சோ நீங்க இன்னும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்கமிங்ல நிறைய எக்ஸாம்ஸ் வருது. ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க், டிஎன்பிஎஸ்சின்னு நிறைய எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து காத்துட்டு இருக்கு. ஓகேவா? சோ அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க், டிஎன்பிஎஸ்சி இதுல எந்த எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ரயில்வேல வரக்கூடிய எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி, என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பியா இருக்கட்டும், எஸ்எஸ்சில வரக்கூடிய எஸ்எஸ்சி ஜிடி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ்எல் எல்லா எக்ஸாம், எந்த எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, நான் ஒரு பிகினரா இருக்கேன், எனக்கு எப்படி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல மேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ எதுக்காக நான் நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல தான் இருக்கு. ஓகே, சோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1699. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருவோம். எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமா இருக்கட்டும். சோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஒரு 50க்கும் மேல சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து கவர் பண்ணிருக்கோம். ஒரே ஒரு கோர்ஸ் தான், ஆனா நிறைய எக்ஸாம்ஸ் வந்து நீங்க கிளியர் பண்ணிடலாம். இதோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1699. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகே, சோ இதுல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளே ஸ்டோர்ல லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் கொடுத்திருப்போம். சோ நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப். நீங்க பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணதும் ஃபர்ஸ்ட் எடுத்ததும் லாகின் பண்ணணும். அதுக்கு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணதும் அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ நம்ம ஆப்ல எல்லா கோர்சஸுமே அவைலபிளா இருக்கு. நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்களா? ரயில்வேயா இருக்கட்டும், எஸ்எஸ்சியா இருக்கட்டும், எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி நம்ம ஆப்ல கோர்சஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி கேம்பஸ் இன்டர்வியூ ட்ரை பண்றீங்களா? அதுக்கும் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஆப்ல இருந்து வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் கம்யூனிட்டின்னு ஒரு மெசேஜ் வரும். அதுல ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படின்னு ஒரு ரிப்ளை கொடுங்க. நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ண போறீங்கன்னா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. இல்ல மேம் எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா டெஸ்ட் பேட்ச்க்கான மெசேஜ் அனுப்புங்க. ஐ வாண்ட் டு ஜாயின் எஸ்எஸ்சி டெஸ்ட் பேட்ச், இல்ல ரயில்வே டெஸ்ட் பேட்சா இருந்தா ரயில்வே டெஸ்ட் பேட்ச் மெசேஜ் அனுப்புங்க. ஓகே, இல்ல மேம் எனக்கு இங்கிலீஷ் ரொம்ப வீக்கா இருக்கு, இப்ப வந்திருக்க எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு நான் இங்கிலீஷ் படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஐ வாண்ட் டு ஜாயின் இங்கிலீஷ் கோர்ஸ் அப்படின்னு மெசேஜ் அனுப்புறீங்கன்னா போதுமானது. உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மெசேஜ நீங்க அனுப்பி விடுங்க. சோ நீங்க மெசேஜ் அனுப்புனதும் டீம்ல இருந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, ஆப்ல எல்லா கோர்சஸோட ஃபீஸுமே அதிகமா இருக்கும். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் ஆப்ல பாத்தீங்கன்னா 2500 இருக்கும். சோ அந்த அமௌண்ட் நீங்க பே பண்ண வேண்டாம். ஓகே, சோ இந்த மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்லனா அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. ஓகே, சோ இந்த ஜிபே நம்பர் இல்லனா அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்றீங்கன்னா 1699 மட்டும் பே பண்ணா போதுமானது. இந்த அமௌண்ட் பே பண்ணிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் டீமுக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 to 3 ஹவர்ஸ்ல கோர்ஸோட ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. கோர்ஸ் ஆக்சஸ் வந்துருச்சாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை ஓபன் பண்ணுங்க. அதுல பர்ச்சேஸ்டு கோர்சஸ் இருக்கும். அதுக்கு கீழே ஸ்டார்ட் லேர்னிங் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருவோம். உங்களோட டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு வாட்ஸ்அப் குரூப் வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? அதுல உங்களோட டவுட் எல்லாமே நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓவராலா இதுல 2000க்கும் மேல வீடியோஸ் வந்து அவைலபிளா இருக்கு. எல்லா சப்ஜெக்ட்டுமே இதுல வந்து கவர் ஆகும். பேசிக்கான எக்ஸாம்ல இருந்து ஒரு ஹை லெவல் போஸ்ட் வரைக்குமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு கவர் ஆகும். பிரிலிம்ஸ், மெயின்ஸ் ரெண்டுமே கவர் ஆகும். அதாவது சிபிடி 1, சிபிடி 2, டயர் 1, டயர் 2 ரெண்டுமே கவர் ஆகும். கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். ரொம்ப நீட்டா டீச் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும்னு தெரியாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்போட லிங்க், நம்ம கோர்ஸோட லிங்க் வந்து ஷேர் பண்ணுங்க. இல்ல நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர் ஷேர் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே, சோ நம்ம ஆப்போட நேம் வந்து லக்ஷ்மி மேக்ஸ். இதுலதான் உங்களுக்கு கிளாஸஸ், டெஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும். சோ இதுலயே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இதுல வந்து ஒரு பிகினரா உள்ள வரவங்களுக்கு எப்படி கிளாஸஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4 ஸ்டேஜ்ல கிளாஸஸ் வந்து டீச் பண்ணுவோம். ஸ்டேஜ் 1ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்கள சிலபஸ் முடிக்க வைப்போம். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2ல வீடியோஸ் வந்து கொடுத்திருப்போம். அது வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ற மாதிரி. அடுத்து ஸ்டேஜ் 3ல வந்து ரிவிஷன் கிளாஸஸ் வந்து போகும். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே, மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இதே மாதிரி கொடுத்திருப்போம். ஸ்டேஜ் 4ல வந்து நீங்க டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த டெஸ்டோட ஸ்கோரை வந்து நல்லா அனலைஸ் பண்ணணும். ஃபைனலா பாத்தீங்கன்னா போஸ்டிங் வாங்கிட்டு போயிடலாம். இதுதான் இந்த 4 ஸ்டேஜ் நீங்க கடந்துட்டீங்கன்னா கன்ஃபார்மா ஒரு வேலையில போய் உட்காந்துடலாம். ஓகே, என்னென்ன டாபிக் கவர் பண்ணிருக்கோம்னா, மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ். இது யாருக்குன்னா ரயில்வே ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இது கூட சயின்ஸும் சேர்த்துக்கோங்க. ஓகேவா? எஸ்எஸ்சி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா இது கூட இங்கிலீஷும் கவர் பண்ணிருப்போம். அந்தந்த எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ்,
லைவ் கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓவராலா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 2000க்கும் மேல வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். தமிழ் மீடியமுக்கும் சரி, இங்கிலீஷ் மீடியமுக்கும் சரி தனித்தனியா வந்து கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகேவா? அதே மாதிரி டெஸ்ட் பாத்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட், சர்க்கிள் டெஸ்ட் ஒவ்வொரு டாபிக் முடிச்சதுமே உங்களோட மார்க் வந்து உடனேயே நீங்க பாத்துரலாம். ஓகே, எல்லா எக்ஸாமும் அதாவது உங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து ஃபைனலா உங்களோட டிவி வரைக்குமே ஹெல்ப் பண்ணும் நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் டீம் உங்களுக்கு. ஓகேவா? சோ கோர்ஸோட ஃபீஸ் 2500 கிடையாது, வெறும் 1699 தான். ஒன்ஸ் நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். சப்போஸ் நீங்க ஒரு குரூப் டி லெவல் போஸ்டோ இல்ல ஒரு எம்டிஎஸ்ஓ கிளியர் பண்றீங்க, அடுத்து சிஜிஎல் எய்ம் பண்றீங்க அப்படின்னா அதுக்கும் ஆல் இன் ஒன் கோர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் ரயில்வே படிச்சிட்டு இருக்கீங்க, ரயில்வே கிளியர் பண்ணிட்டீங்க, திடீர்னு எஸ்எஸ்சி படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கும் ஆல் இன் ஒன் கோர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, கிளாஸ், டெஸ்ட், ரேங்க் உடனே வந்து அது டெஸ்டோட மார்க் எல்லாமே பாத்துடலாம். ஓகேவா? எல்லாமே இதுல இருக்கு. இதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா 200% ஒரு 4 monthsல உங்களால ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். கரெக்டா நீங்க ஷெட்யூல் எல்லாமே கரெக்டா கொடுத்துருப்போம். சோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ண போறீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படின்னு மெசேஜ் அனுப்புங்க. இல்ல எஸ்எஸ்சி எம்டிஎஸ் இங்கிலீஷ், ஓகேவா, அந்த இங்கிலீஷ்ல வீக்கா இருக்கீங்க அப்படின்னா எம்டிஎஸ் இங்கிலீஷ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸ்ல வீக்கா இருக்கீங்கன்னா மேக்ஸுக்கான கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ ப்ரொசீஜர் சேம் தான். இந்த நம்பருக்கு நீங்க ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் இல்ல இங்கிலீஷ் கோர்ஸ் அப்படின்னு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத சொல்லுவாங்க. ஓகே, இது போக வேற ஏதாவது டவுட் இருக்கு, எக்ஸாம் பத்தி டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி நம்ம ஆப்பை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆண்ட்ராய்ட் போன் வச்சிருந்தாலும் யூஸ் பண்ணலாம், ஐஓஎஸ் வச்சிருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வெப்சைட்லயும் கிளாஸஸ் வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? சோ ஆண்ட்ராய்ட் போன் வச்சிருந்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு நான் சொன்ன ப்ரொசீஜர் படி மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. லேப்டாப் ஆர் பிசிக்கு வந்து web.classplasapp.com போயிட்டு ஆர்கனைசேஷன் கோடு, அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும். ஐஓஎஸ் வச்சிருந்தீங்கன்னா நீங்க கிளாஸ் பிளஸ் டவுன்லோட் பண்ணிட்டு ஆர்கனைசேஷன் கோடு, உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. அதே மாதிரி டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலையும் அதாவது இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தமிழ்ல நீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் யூடியூப் சேனல்லையும் சரி, அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல், நம்ம ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஒரு எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே, வேற எதுவும் டவுட் இருக்கு, எக்ஸாம் பத்தி டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. டெய்லி யூடியூப்ல வரக்கூடிய கிளாஸஸை மிஸ் பண்ணாம பாருங்க. திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். அதே மாதிரி தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சில கம்மியா தான் உள்ள வருவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தாட் இருக்கு. ஸோ அதை மாத்தணும். ஓகேவா? அதனால நல்லா எஃபோர்ட் போட்டு படிங்க. ஸோ கண்டிப்பா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டைம் ரயில்வேல வந்து கிளியர் பண்ணி உள்ள போகணும். ஓகே, திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.